ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அடுத்து உள்ளது பொதுவக்குடி கிராமம். ஊர்கோடியில் உள்ள அந்த ஒற்றை வீடு அன்று ஒரு அதிபயங்கர தீ விபத்தால் நடுங்கி போனது. அந்த தீக்கு இரையாகி 2 உயிர்கள் இறந்து போயின. மற்றொரு ஜீவன் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி வருகிறது. தீயில் எரிந்து போனவர் இதே ஊரை சேர்ந்த குருவம்மாள். 55 வயதாகும் இவர் தென்னந்தோப்பில் கூலி வேலை செய்து வந்திருக்கிறார். கணவனை இழந்த குருவம்மாளுக்கு வனிதா என்ற மகள் உள்ளார். வனிதா வேறு யாரும் அல்ல, கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைத்தவர். ஸ்டாலின் முதல்வரானதற்கு நன்றி செலுத்தும் விதமாக தன் நாக்கை அறுத்து முத்தால பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் காணிக்கையாக போட்டு பகீர் கிளப்பினர். அப்படிப்பட்ட வனிதாவின் மகளும் தாயும் தான் இன்று பலியாகி உள்ளனர். ஆம், வனிதாவுக்கும் கார்த்திக் என்பவருக்கும் திருமணம் முடிந்து குரு, திவ்யதர்ஷினி என்ற 2 பிள்ளைகள் உள்ளனர். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் வனிதாவின் கணவர் பிரிந்து சென்றுவிட்ட நிலையில் பிள்ளைகளோடு தாய் வீட்டில் தஞ்சம் புகுந்திருக்கிறார் வனிதா. சமீபத்தில்தான் வனிதா வேறு ஒருவரை 2வது திருமணம் செய்து கொண்டு அவருடன் வெளிநாட்டிற்கு சென்றுள்ளார். 2 பிள்ளைகள் மட்டும் பாட்டி குருவம்மாளுடன் இந்த தோட்டத்து வீட்டில் தங்கி படித்து வந்து உள்ளனர். இந்த நிலையில் சம்பவத்தன்று இரவு வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தீ கொழுந்து விட்டு எரிய உடனே அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து அணைத்திருக்கிறார்கள். பின் உள்ளே தீயில் கருகி கிடந்த மூவரையும் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள். அங்கே குருவம்மாளும் திவ்யதர்ஷினியும் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார்கள். சிறுவன் குருவுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த தகவல் போலீசாருக்கு தெரியவர விசாரணையை தொடங்கியுள்ளனர். அதில்தான் இந்த பயங்கரத்தை செய்தவர் யார் என்று தெரிய வந்திருக்கிறது. அவரின் பெயர் ஆறுமுகம். 55 வயதான இவர் குருவம்மாளுடன் தென்னந்தோப்பில் ஒன்றாக வேலை செய்து வந்தவர். இவருக்கு குருவம்மாளின் மகள் வனிதாவின் மீது அலாதியான காதல். முதல் கணவனை பிரிந்து தாய் வீட்டில் வசித்த போது வனிதாவை தனக்கு 2வது திருமணம் செய்து வைக்க சொல்லி வற்புறுத்தி வந்திருக்கிறார் ஆறுமுகம். ஆனால் அதற்கு குருவம்மாள் சம்மதிக்கவில்லை. இந்நிலையில்தான் வனிதா வேறு ஒருவரை திருமணம் செய்து வெளிநாட்டிற்கு பறந்திருக்கிறார். இதனால் மகளை தனக்கு திருமணம் செய்து வைக்காத விரக்தியில் குருவம்மாளை கொலை செய்ய துணிந்திருக்கிறார் ஆறுமுகம். சம்பவத்தன்று இரவு முழு போதையில் கையிலே பெட்ரோல் கேனுடன் குருவம்மாளின் வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறார். அங்கே உறங்கிக் கொண்டிருந்த மூவரின் மீதும் பெட்ரோலை ஊற்றி தீ வைத்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இப்படி ஒரு கொடூரத்தை செய்த ஆறுமுகம் போலீசுக்கு பயந்து பூச்சி மருந்தை குடித்து தற்கொலை செய்து வந்துள்ளார். ஆறுமுகத்தின் ஆத்திரத்திற்கு அப்பாவி குழந்தைகள் இரையாகியுள்ளனர்.